ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். நம்ம பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஹோம்வுட் சியூட்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் தாங்க இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். நியூயார்க்கில் நம்மளோட டைம் வந்து பியூட்டிஃபுல்லாக சூப்பராக ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தோன்னா நம்ம சீக்கிரமாக குளிச்சுட்டு இப்போ கீழே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பியூர் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பேக்கரி ஸ்டஃப்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் இருக்குது, சிக்கன் சாசேஜ் வச்சுருக்காங்க, ஓட்ஸ் மாதிரி இருக்குது, கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ், காஃபீஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம நியூயார்க்கோட ஒரு ஐகானிக்கான ஒரு ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணுறது தான் இன்னியோட மெயின் பிளானே. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம அந்த ஸ்பாட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு நம்ம ட்ரெயின் மூலயமா போகிறோம். நியூயார்க் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்கும். எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் தான், சப்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே வந்து நமக்கு ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு பார்த்து இப்போ அதுக்குள்ளார தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம். கம்ப்ளீட் நியூயார்க் சிட்டிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில்வே சிஸ்டமே ஓடிட்டுருக்கு. மேலே வந்து ஃபுல்லாக டால் ரைஸ் பில்டிங்ஸ். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்கும். அதனால தான் நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் போயிடுறது ஆக்சுவலாக வந்து பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸும் சீப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டிராஃபிக்லாம் எதுவும் இல்லாமல் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிடலாம். இப்போ போனது நம்ம ட்ரெயின் இல்லை, அடுத்த வர்றது தான் நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின். ஸோ அதனால தான் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 to 3 minutes கேப்பில் வந்துட்டே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி இப்போ பிளாட்ஃபார்ம் மாறியாச்சு. அடுத்த ட்ரெயினை வந்து பிடிக்கணும். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து நம்ம 2லேருந்து 3 ட்ரெயின் மாறுற மாதிரி கூட இருக்கும். பட் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து மாறிக்கலாம். ஃபைனலி நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் வந்து இறங்கி இப்போ நம்ம வெளியிலையும் வந்து ரோட் லெவலுக்கு நடந்து வந்தாச்சு. ஸோ என்ன இடத்துக்கு வந்திருக்கோன்னா, பேட்ரி பார்க் அப்படின்ற இந்த லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை போய் பார்க்கறது தான் இன்றைக்கி பிளானே. அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக போயிட முடியாது, ஃபெரியில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஐலாண்டில் இருக்குது. ஸோ அதனால் எல்லா டூரிஸ்ட் மக்களுமே இந்த இடத்துல கேதர் ஆகி தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை போய் விசிட் பண்ணுவாங்க. இன்றைக்கி இங்கே வெதர் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. நல்லா தான் குளிருது ஒரு பக்கம், இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுரீர்னு வந்து மூஞ்சிலேயே வந்து நல்ல வெயிலும் அடிக்குது. நம்ம ரூம்லேயே வந்து நிறைய தொப்பிலாம் வச்சுருக்கோம், பட் இப்போ கொண்டு வரல. அதனால் இன்ஸ்டண்ட்டாக அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு தொப்பி வாங்குறேன்ட்டு இங்கேயே வந்து ஒருத்தர் வந்து வித்துட்டு இருந்தார். நம்ம அந்த ஃபெரி ஏடுற கேப்லேயே வந்து இந்த நியூயார்க் அப்படின்னு போட்ட மாதிரி இந்த தொப்பியை வாங்கியாச்சு. ஃபைனலி ஃபெரிக்குள்ளார் வந்து போர்டு ஆகிட்டோங்க. ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா ஆடியோ டூர் கூட அவைலபிளாக வச்சுருக்காங்க. அது வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. நிறைய கண்ட்ரி ஃப்ளாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் ஃப்ளாக் கூட இங்கே இருக்குது பாருங்கள். பட் என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹிந்தி லாங்குவேஜில் தான் வந்து வச்சுருக்காங்க. Still you stay cause you feel something real. Get so lost in my moments. ஃபெரியில் பார்த்தோன்னா கீழேயுமே சீட்டிங்ஸ்லாம் இருக்குது. பட் எல்லாருமே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டாப் டெக்கு தான் ப்ரிஃபர் பண்ணி இப்போ வந்திருக்கோம். ஏன்னா இங்கேருந்து தான் வந்து வியூஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சைடு வந்து இங்கேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியுமே வந்து குட்டியாக தெரியுது. ப்ளஸ் இன்னொரு பக்கம் நியூயார்க்கோட பியூட்டிஃபுல்லான ஸ்கை லைனும் நம்மளால் பார்க்க முடியும். We stay. We fly around.
ஆல்மோஸ்ட் நம்ம வேர்ல்ட்ஸ் ஐகானிக் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிபர்ட்டி ஐலாண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஃபெரியில் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து இப்போ ரீச் ஆகிருக்கோம். இந்த இடத்த எப்படி சொல்கிறதுனா அமெரிக்காவோட ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜென்ரலாக நம்ம டிவியில் மூவிஸில் எங்கே பார்த்திங்கனாலும் யூஎஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை தான் வந்து காமிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபுல்லாக 2019 ஒரு தடவை இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கோம். சரி 6 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி வந்திருக்கோம். என்ன ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே பெருசாக இல்லை. எல்லாமே அதே மாதிரி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த ஐலாண்ட்லேருந்து இப்போ நம்ம இந்த லிபர்ட்டி ஐலாண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு வந்து நியூயார்க்கோட ஸ்கைலைன் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இது ஒரு குட்டி ஐலாண்ட் தான், நடந்தே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அந்த ஓரத்தில் நடக்கும்போது தான் நியூயார்க்கோட ஸ்கைலைன் இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்ததாக தான் மெயின் சாப்டரே. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் கூட எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது எக்ஸப்ட் கேமரா ஒரு ஃபோனை தவிர. ஸோ எல்லாமே வந்து இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. அதனால தான் நம்மளோட பேக் பேக்கு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இங்கே வச்சாச்சு. இப்போ எப்படின்னா இந்த ஸ்டாச்சுக்குள்ளாரியே வந்து ஸ்டெப்ஸ் போகுங்க. ஸோ நம்ம அப்படியே ஏறி மேலே வரைக்கும் போகலாம். இதுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஏற்கனவே வாங்கியாச்சு. எப்படின்னா வந்து நம்ம ஃபெரியில் வந்தோம் இல்லையா, ஸோ அது ப்ளஸ் இந்த ஸ்டாச்சு வந்து இங்கே விசிட் பண்ணுறது இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரே பேக்கேஜாக வந்துடும். ஒரு வழியாக ஏறி இப்போ மேலே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக குறுகலாக தான் இருக்குது. ப்ளஸ் மக்களும் நிறைய பேர் இருக்கனால ஸ்லோவாக தான் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னாலே லிபர்ட்டி ஐலாண்டோட அந்த பார்டர் லைன் தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஒரு குட்டி ஐலாண்டு இது. எல்லாருமே நம்ம யூஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது எதை பார்க்குறோமோ இல்லையோ இந்த பர்டிகுலர் ஐகானிக் ஸ்பாட்டான இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும் தான். பட் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த வியூவுமே தெரியாது. பாருங்கள், கழுத்தை அண்ணாந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நமக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ இதோட ஒரிஜினல் பியூட்டியை வந்து பார்த்து ரசிக்கணும்னா நமக்கு இவ்வளோ கிட்ட வந்தால் வந்து ரொம்ப பார்க்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஆனால் இதை நல்லா பார்க்குறோன்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த லிபர்ட்டி ஐலாண்டோட அந்த கார்னர்ஸ் எட்ஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வியூ வந்து நல்லா தெரியும். இல்லைனா இங்கேயுமே வந்து ஹெலிகாப்டர் ரைடு மாதிரி டூரிசம்லலாம் கூட இருக்குது. ஸோ அதை புக் பண்ணி வந்தீங்கனாலும் இதை சுற்றி சுற்றி நல்ல ஒரு ஏரியல் ஷாட்டில் பக்கமாக காமிப்பாங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் லேண்ட்மார்க் இந்த வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட மெயினான இது எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீடம், டெமோக்ரஸி அண்ட் ஹோப்பை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இங்கே கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது தாங்க இது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு அப்படின்ட்டு நமக்கே தெரியுது. இதோட டோட்டல் ஹைட் அப்படின்னா 305 ஃபீட் ஹைட்டு, அதாவது பேஸ்லேருந்து அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவோட டார்ச் வரைக்கும் மேலே. அதே மாதிரி அந்த லேடி லிபர்ட்டியோட ஹைட் மட்டும் பார்த்தோம்னா 151 ஃபீட் டாலில் தான் கட்டியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாச்சுவோட இன்டர்னலில் இருக்க அயர்ன் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து அதை இன்ஜினியர் பண்ணது வந்து கஸ்தாவே ஐஃபில் அப்படின்ட்டு. ஸோ அவர் வேற யாரும் இல்லைங்க, லைக் ஃப்ரான்ஸ் பாரிஸில் ஐஃபில் டவரை டிசைன் பண்ணதும் ப்ளஸ் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை டிசைன் பண்ணதும் ஒரே ஆள் தான். மெயினான ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இப்போ வந்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாக்கரில் வச்ச பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளீட் ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்கலாம்.
நம்மள எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறதே இஸ் அ லேண்ட் ஆஃப் இமிகிரன்ஸ் தான். அதாவது இங்கே அமெரிக்காக்குள்ளார வாழ்கிற நிறைய மக்கள் ஒரிஜினலாக அமெரிக்கன்ஸ் கிடையாது. எல்லாருமே உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள்லேருந்து நிறைய மக்கள் இங்கே வந்து குடிபெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்லாமல் பல 100 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ வருஷங்கள் முன்னாடி மக்கள் பல நாடுகள்லேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே நியூயார்க் சிட்டிக்குள்ளார வந்து நுழையிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்க இந்த ஐலாண்ட் லிபர்ட்டி ஐலாண்டும் எல்லிஸ் ஐலாண்டை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்த தான் போர்ட் ஆஃப் என்ட்ரியாக யூஸ் பண்ணி மக்கள் உள்ளே வந்திருக்காங்க யூஎஸ்ஏக்குள்ளார. காலையிலேருந்து சுற்றுனதில் டைம் போனதே தெரியலிங்க. இப்போ லன்ச் டைமே வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த ஐலாண்ட்குள்ளாரையே வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, பேசிக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ பக்கத்துலேயே வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மியூசியம் அப்படின்ட்டு இதுவுமே இதே ஐலாண்ட்குள்ளார தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்தாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து இருக்கிற இடம் யூஎஸ்ஏவாக இருந்தால் கூட இது அமெரிக்கா வந்து பில்ட் பண்ணது கிடையாது. இது வந்து அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் நாடு வந்து கிஃப்டாக 1886 வந்து கொடுத்த ஒரு விஷயம்தான். மெயினாக ஃப்ரீடமை சிம்பிளைஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சுவை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு சின்ன மூவியாகவே நமக்கு போட்டு பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறாங்க. ப்ளஸ் இந்த பக்கம் நடந்து வந்தோன்னா மியூசியத்துக்குள்ளார அந்த ஒரிஜினல் ஸ்டாச்சு வந்து ரொம்ப கிட்ட போய் தொட்டு பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சாம்பிள் பீசஸ் தான் வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாச்சுவை வந்து காப்பர் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக இந்த சிலையை வந்து வைக்கும் போது அது ப்ரௌன் கலரில் தான் இருந்திருக்கு. பட் அது காப்பர் அப்படிங்கிறதுனால ஓவர் த இயர்ஸ் வந்து உப்பு தண்ணி பட்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால அது வந்து ஒரு க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டாச்சு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, அது வந்து பெயிண்ட் கிடையாது. அது வந்து டியூ டு த இயர்ஸ் வந்து அந்த ஆக்சிடேஷனால கலர் மாறினது தான். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நம்மள செல்ஃபி மோடில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்குது. அப்புறமா நம்ம எந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் நமக்கு வந்து ஃப்ரீடம்னா அதை எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் கேட்குது. ஸோ இதை நம்ம ஆன்சர் பண்ணும்போது அங்கே பெருசாக இருக்க மெயினான ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட ஃபோட்டோ ப்ளஸ் கண்ட்ரி, அதாவது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எதை சொல்கிறோமோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணி எல்லா மக்களுக்கும் காமிக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த லிபர்ட்டி ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம எப்படி வந்தோமோ அதே ஃபெரியில் இப்போ நம்ம திருப்பி ஏறிட்டோம். இந்த ஃபெரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோன்னா போதும். இது வந்து லூப் மோடில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது நம்ம நியூயார்க் சைடில் பேட்ரி பார்க் அங்கேருந்து ஏறணும் இல்லையா, ஸோ அங்கேருந்து இந்த லிபர்ட்டி ஐலாண்ட் இருக்கிற இடம், அப்புறம் எல்லிஸ் ஐலாண்டு, அப்புறம் திருப்பி நியூயார்க் சைடு, இந்த மாதிரி 3 ஸ்பாட்க்கு வந்து அது வந்து லூப் மோடில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்டையும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிருவாங்க. இப்போ நம்மலாம் 2-3 ஹவர்ஸ் பார்த்தோம். ஸோ எப்போ முடிக்கிறோமோ நமக்கு நெக்ஸ்ட் எந்த ஃபெரி இருக்கோ நம்ம அதை ஏறி வந்துக்கலாம். ட்ரெயினில் இப்போ நம்ம ஏரியா அடுத்த லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரூசவெல்ட் ட்ராம்வே ஐலாண்ட் அப்படின்ட்டு இங்கே ஒரு குட்டி வந்து கேபிள் கார் மாதிரி போயிட்டுருக்கு. இங்கேயுமே வந்து நிறைய டூரிசம் மக்கள் வரதான் செய்வாங்க. நம்மளும் ஓகே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்திருக்கோம். நார்மலாக ஒரு கேபிள் கார் தானே அப்படின்ட்டு நினச்சோம். பட் இங்கே வந்து பார்த்தா கூட்டம் அலமோதிட்டுருக்கு. ஒரு வழியாக டிக்கெட்லாம் வாங்கி உள்ளே வந்துட்டோம். பட் வந்து பார்த்த வாட்டி தான் ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா, லைக் கேபிள் கார் அப்படின்னா நம்ம சின்னதாக ஒரு கேரேஜ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த கேபிள் காருக்குள்ளார பார்த்தீங்கன்னா 100 பேர்கிட்ட அட் அ டைம் வந்து நின்றுட்டு போகிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை ட்ராம்வேன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இதோட பியூட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு 250 ஃபீட் ஹைட்டில் வந்து நம்மளை வந்து மென்ஹாட்டன் சைடில் இருந்து ரூசவெல்ட் ஐலாண்ட் அந்த சைடில் போய் நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. முக்கியமாக இது மெயின் நியூயார்க் சிட்டியோட சென்டரில் வந்து போகிறனால கம்ப்ளீட் நியூயார்க் சிட்டியோட ஸ்கைலைன் வியூஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக நம்மளால் அந்த ஏரியல் ஷாட்டில் பார்க்க முடியுது.
Yeah, you wanna make up and make it right. When everybody's looking for something else they can do, we try to make it work this time. We have let go of our doubts. Let's make it matter, 'cause we will never ever come down. It looks like we made it. If your heart should break on the map of my mistakes, I'm here if you need me. Just keep on believing. இந்த பக்கம் தானே ஏறணும். ஸோ இப்போ வந்தாச்சு, அதனால டோர்ஸ் ஓப்பன் பண்ணால் இறங்கிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஆத்விக் வந்து பார்த்துட்டு சொன்னா, அம்மா இப்போ எக்ஸிட்க்கு வந்து அந்த சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸோ வாங்க அப்படின்ட்டு. செம காமெடியாக போயிடுச்சு இந்த இடம். We have to be bolder tonight. Yeah, we have to turn darkness into light. When everything we have done comes around, comes undone, we try to make it right this time. இனிஷியலாக இந்த ட்ராம்வே பார்க்கும்போது இது ஒரு நார்மலாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாட்டி தான் தெரியுது உண்மையிலேயே நியூயார்க் சிட்டியோட பேனரோமிக் வியூஸ் பார்க்கறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக யார் நியூயார்க் வந்தாலும் இந்த ரூசவெட் ஐலாண்ட் ட்ராம்வே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ரூசவெட் ஐலாண்ட்குள்ளாரே நடந்து வந்தோன்னா இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் ரிவர் அப்படின்ட்டு ஒரு ரிவர் தாங்க போயிட்டுருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படின்ட்டு. ஜென்ரலாக நியூயார்க் அப்படின்னாலே பயங்கர ஹசல் பசலாக, செம க்ரௌடடாக, ரொம்ப பிஸியாக, ஆக்டிவாக மக்கள் போயிட்டுருப்பாங்க. பட் இப்படியும் ஒரு காமான ஒரு நேச்சரில் ஒரு ஸ்பாட் பார்க்குறது நல்லா இருக்குது. அடுத்ததாக இப்போ ஒரு ட்ரெயின் ஏறி இப்போ திருப்பி வந்து நம்ம மென்ஹாட்டன் சைடே வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நியூயார்க்கில் இருக்க மெயினான ஸ்ட்ரீட்ஸில் தான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கும். இங்கே நியூயார்க்கில் எப்படி அப்படின்னா நம்ம பேசிக்காகவே வந்து நிறைய நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு அது ஃபீலே ஆகாது இவ்வளோ தூரம் நடந்தோமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சிட்டியோட ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நடந்து போக போக அந்த டால் ரைஸ் பில்டிங்ஸாக இருக்கட்டும், மக்கள் நம்மளை சுற்றி பயங்கர ஆக்டிவாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் நடந்தாலும் நமக்கு அது ஃபீலே ஆகாது. அப்படியே நடந்து த மோஸ்ட் ஃபேமஸான ராக்ஃபெல்லர் சென்டருக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இங்கே இருக்க ஆர்கிடெக்சர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு NBC ஸ்டூடியோஸ், அதாவது நிறைய வந்து லைவ் டிவி ஷோஸ்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரேடியோ சிட்டி மியூசிக் ஹால்லாம் கூட இங்கே தான் இருக்குது. பேசிக்காக இந்த கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா பியூட்டிஃபுல்லான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. மெயின்லி ஃபேமஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ். இப்பயுமே இங்கே வந்து பார்த்தோன்னா NBA டீம்ஸோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியாக அந்த NBC ஸ்போர்ட்ஸை வந்து குறிக்கிற மாதிரி நிறைய பேஸ்கெட் பால்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ராக்ஃபெல்லர் சென்டரில் இந்த காம்காஸ்ட் பில்டிங் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் அண்ட் ஐகானிக் பில்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து NBC யூனிவர்சல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டாப் டெக்கில் வந்து டாப் ஆஃப் த ராக் அப்படின்ட்டு ஒப்சர்வேஷன் டெக்லாம் கூட இருக்குது. அங்கே நம்ம போய் டிக்கெட் எடுத்து மேலே போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் டைம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே பார்த்தாச்சு. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் கீழே மட்டும்தான் இப்போ சுற்றிட்டு இருக்கோம். வெளியில் செம குளிருங்க, டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது ஈவினிங் டைம் ஆக. சரி ஏதாவது சூடாக குடிக்கலாமே அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கே பக்கத்துலேயே வந்து இட்டாலி கேஃப் அப்படின்ட்டு இது பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப் தான், ப்ளஸ் பேக்கரி கூட. சரி ஓகே உள்ளே வந்து ஏதாவது சாப்பிட்லான்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஐட்டம்ஸை பார்த்தா நமக்கே தலை சுற்றுது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு பேஸ்ட்ரீஸ்லாம் வந்து கேட்கவே வேணாம், செலெக்ஷன்ஸ்லாம் அல்லது ஒன்னொன்னுத்தையும் பார்த்தா எல்லாமே வாங்கணும்னு தான் இருக்குது. பட் பேசிக்காக ஒரு சில கப் கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆத்விக் வந்து ஹாட்டாக வந்து ஹாட் சாக்லேட் கேட்டிருக்கான். நான் வந்து ஒரு கஃபே லாட்டே தான் ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
she was blind, always love on her mind. Just come my way. She couldn't quite figure out what fear's all about, so she put it aside all night, all day. அடுத்ததான் இங்கேருந்து நம்ம ரூமுக்கு தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ யாருமே நாங்கள் ஜாக்கெட் கையில் வச்சிருக்கல. ஸோ இப்போ டைம் ஆக நைட் வந்து செம்மையாக குளிர ஆரம்பிக்குது. அதனால் வந்து நம்ம வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் ரூமில் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்கோம். ரூம் வந்து 10 நிமிஷம் தூரம் தான். You wanna laugh and live it better. She want love and stay together. She wanna smile and be forever. ரூமுக்கு போயிட்டு நல்லா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த குளிருக்கு தேவையான வின்டர் கியரப்ஸ்லாம் நல்லா பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து நம்ம டவுன் டவுனோட 8th அவென்யூவில் தான் நடந்து வந்துட்டே இருக்கோம். இங்கே நியூயார்க்கை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு. அதுவும் நைட் டைமில் வந்து நீங்கள் வாக் பண்ணி போனால் தான் அதோட கம்ப்ளீட் பியூட்டி பார்க்க முடியும். அவ்வளோ லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக இருக்கும் இங்கே. அதுவும் எஸ்பெஷலி இங்கே டவுன் டவுனில் நடந்து போனீங்கன்னா இங்கே சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலும் எக்கச்சக்கமான ஃபுட் ஆப்ஷன்ஸுங்க. நியூயார்க் வந்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து எதை சாப்பிட்றது அப்படின்னு தெரியாது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இங்கே கிடைக்கும். நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ் போய் உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாத்தோட இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சொல்லப்போனால் இப்போ நம்ம இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை டார்கெட் பண்ணி அதோட அட்ரஸை நோக்கி தான் இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இங்கே விசாரிக்கும் போது ஏடில்ஸ் ஃபேமஸ் ஹலால் ஃபுட் வந்து சூப்பர்பாக இருக்கும் அப்படின்னு மக்கள்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லவும் எதுக்கு நம்ம விடுவானே, ட்ரை பண்ணி பார்த்துருவோன்ட்டு தான் இப்போ நடந்து வந்துட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. என்னன்னா இது வந்து 6th அவென்யூவில் இருக்குது. ஃபைனலி நம்ம தேடி வந்த ஃபுட் ட்ரக் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த ஏடில்ஸ் ஃபேமஸ் ஹலால் ஃபுட் வந்து பார்த்தோன்னா மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. சரி ஓகே, பசிக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் திரும்பி பாருடா கண்ணான்ற ரேஞ்சுக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே லைன் அப்படியே கியூ கட்டி நிற்கிது. Oh my God, Yeah, let me tell you just how I know when I lost it all. He returned it 100-fold, 'cause I held on to his promise. If you wonder what the future holds, if it will get better, just rest and take it slow, one foot in front of the other. Every good, perfect thing. Let's see for my good. I see it working. Yes, it is. For my இந்த லைனை பார்த்துட்டு நிஜமாக இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணுமா இல்லையான்ற டவுட்டே எங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கே ஃபுட் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுவோன்னு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். சாலிடாக 1-லேருந்து 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் நம்ம போய் ஃபுட்டை வாங்குறதுக்கு. ஸோ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆத்விக் வந்து ஆன்லைனில் ஏதோ செஸ் விளையாடிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் இங்கே நின்று வந்து வேடிக்கை நல்லா பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு மெயினான ஒரு ஸ்ட்ரீட் தான். பட் ஆனால் இங்கே கூட்டத்தை பார்த்த வாட்டி தான் எங்களுக்கே புரிஞ்சுது, ஓகே இந்த கடை இவ்வளோ ஃபேமஸா அப்படின்ற மாதிரி. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்ன தெரிஞ்சதுன்னா இந்த கடை வந்து ஆரம்பிக்கிறது வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் கடையே வந்து போடுறாங்க. விடிய காலம் 5 மணி வரைக்கும் இந்த கடை வந்து ஓப்பனாக வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்லி வந்து பகல் டைமில் இதே இடத்துக்கு வந்தோம்னா இந்த கடை இருக்காது. ப்ளஸ் இவங்களுக்குன்னே தனியாக வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆப்ஷன் கூட இருக்குது. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தோன்னா நம்ம அந்த ஆப்ஷன் கூட எடுத்துருக்கலாம். ஸோ தட் இங்கே டைம் வேஸ்ட் ஆகிருக்காது இவ்வளோ நேரம் இப்போ நின்றுட்டு இருந்தது. பட் எனிவேஸ் இதுவுமே நமக்கு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிருச்சு. பார்க்கலாம், இவ்வளோ நேரம் நின்று நம்ம வாங்குகிறோம், அந்த ஃபுட் எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசியாக இந்த கடையில் வந்து சாப்பாடு வாங்கப்பட்ட பாடே ஏதோ வாழ்க்கையில் சாதித்த ரேஞ்சுக்கு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வழியாக வாங்கிட்டோம். இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ உட்காந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன வாங்கியிருக்கோன்னா சிக்கன் ஓவர் ரைஸ் அண்ட் லேம்ப் ஓவர் ரைஸ் அப்படின்னு 2 ஐட்டம் வாங்கியிருக்கோம். இன்னொன்று வந்து ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக அதுக்கு வாங்கியிருக்கோம். நம்ம எப்படி கேட்டாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே நாங்கள் பசிக்குது சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இந்த கடைக்கே வந்தோம். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் ஆனல எல்லாருக்கும் அந்த பசி வந்து கொலை பசியாக மாறிடுச்சு. ப்ளஸ் இந்த ஃபுட்டோட ஸ்மெல் வேறு, அரோமா வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு அந்த யோகர்ட் சாஸ், பிட்டா பிரெட் வித் சம் சாலட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நிஜமாக அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல நம்ம அந்த மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட் வந்து சாப்பிட்ருக்கோம் தான். பட் இது ஒரு மாதிரி நல்ல நம்மளோட இந்தியன் ஃப்ளேவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி செம்ம ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதனால தான் மக்கள் இவ்வளோ குமிறாங்களோ என்னமோ தெரியல இங்கே.
ஸோ என்னோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக இது வந்து வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நின்று நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா டெலிவரி ஆப்ஷன்லாம் கூட இருக்குது, நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். This the anthem. If you get up and get it, put your hands up. This the anthem. If you rockin' with it, put your hands up. Yeah. This the anthem. If you get up and get it, put your hands up. Yeah. This one for the செம்மையாக சாப்பிட்டாச்சுங்க. இப்போ சாப்பிட்டதை செரிக்கிறதுக்கே இப்போ ஒரு வாக் மாதிரி நடந்து வந்துட்டே இருக்கோம். பக்கத்துலேயே தான் இங்கே டைம் ஸ்கொயர் கூட, அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் போய் நைட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ அப்படின்ட்டு தான் இப்போ வந்திருக்கோம். If I give you my word, that's what I stand on. Loyalty and trust is what I stand on. Family and love is what I stand on. Talking big, big. I knew that one day that I could make it big, big. I'm talking hot as smoking without a sissy. Now we get up and do it like we got a big rig. It's getting serious. I know you're curious. See some losses through the process had me furious. But I got eyes on the vision, can't get delirious. Fall in love with the game and then you marry it. I think I married it. This the anthem. இங்கே வந்து பார்த்தா கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் அந்த தீமில் வந்து நூடுல்ஸ்லாம் இருக்கும் போல். ஸோ அதுக்கு எவ்வளோ பெரிய டிஸ்பிளே வந்து ஓடிட்டுருக்கு. இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க நிறைய பேர் வந்து கேபாப் ஃபேன்ஸாக இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் கேபாப் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். This one for the winners if you with me, yeah. Hands up in the sky if you feel me, yeah. It's the anthem. If I give you my word, that's what I stand on. Loyalty and trust is what I stand on. Family and love is what I stand on. If it's love, I got it tatted. Father, I'm not absent. I was working smarter back when they இங்கே டைம் ஸ்கொயர்லேயே பக்கத்தில் தான் இந்த M&Mக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் கூட இருக்குது. சரி, இதை பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து போயே ஆகணும்னு சொன்னனால வந்தாச்சு. இதுக்கு முன்னாடியும் நம்ம நியூயார்க் வரும்போதெல்லாம் தவறாமல் இந்த ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணிடுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் வந்தால் செம்மையாக வந்து பிடிக்கும். குழந்தைங்கன்னு இல்லை, ஈவன் நமக்கு கூட எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் தான். ஏன்னா இங்கே இருக்க கேண்டீஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக வச்சுருப்பாங்க. இதே சேம் M&M கேண்டீஸ் வந்து மற்ற ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். பட் இந்த எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ப்ளஸ் நிறைய அந்த M&M தீம் போட்ட மாதிரி எக்கச்சக்கமான கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்கும். உங்களுக்கு டிஷர்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து காஃபி மக்ஸு, அப்புறம் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஈவன் டாய்ஸ்லலாம் கூட அந்த M&M தீம் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எல்லாமே. இதுதான் ஜாயிண்ட் வால் ஆஃப் M&M அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இல்லாத கலர் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கேண்டீஸே இல்லை. எல்லா பேசல் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸு, ரெயின்போ கலர்ஸ்னு நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஆத்விக் வந்து ஆல்ரெடி போய் அவனுக்கு தேவையானதை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். M&M கேண்டீஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாக்ஸஸில் நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் முன்னாடி. பட் க்ராக்ஸ் பாருங்கள், நம்ம யூஸ்வலாக ஃபுட்வேர் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த க்ராக்ஸ் கம்பெனியும் வந்து M&Mோட கொலாபரேட் பண்ணி அந்த தீம்லேயே வந்து க்ராக்ஸ் ஸ்லிப்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2025ல் இப்போ இங்கே M&M ஸ்டோரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ராக்ஸ் வந்து M&M தீமில் இருக்கிற மாதிரியே பார்க்குறேன் நான்.
டைம் ஸ்கொயர் வந்து செம்ம லைவ்லி அண்ட் ஹேப்பனிங்காக இருக்குங்க. கிட்டத்தட்ட இப்போ 2 hours வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எப்படி டைம் போனதுன்னே தெரியல. ஆக்சுவலாக இங்கே வர பிளானே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஏதோ அப்படியே சடனாக வந்து பிளான் பண்ணி வந்துட்டோம். இன்னொரு நாள் பொறுமையாக நம்ம டைம் ஸ்கொயர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஓகே ஏதாவது தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம். ஏன்னா இங்கே வந்து போபா டீலாம் வச்சுருக்காங்க. கடைசியாக இது வந்து ஒரு திம்சம் கடையாக போயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஆத்விக்கு திம்சம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால் ஆர்டர் வந்து பார்த்தோன்னா லைக் ஒரு சிக்கன் திம்சம் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் மில்க் போபா டீ அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக ராத்திரி 12 மணி கிட்ட ஆகுதுங்க. ஆனால் இங்கே டைம் ஸ்கொயரில் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. ஏதோ சாயந்தரம் நேரம் மாதிரி தான் இருக்குது இப்போ. அவ்வளோதான், இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.